Hi viewers, welcome to Super Kitchen. நம்ம இந்த வீடியோல வாழைப்பழம் கோதுமை ரவையை வச்சு 10 நிமிஷத்துல சட்டுன்னு எல்லாராலையும் ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வகையில மகா சிவராத்திரிக்கு நைவேத்தியமா படைக்கக்கூடிய வாயில வச்சோன்ன கரையக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு பிரஷர் குக்கர்ல 2 மீடியம் சைஸ் அளவுள்ள கனிந்த வாழைப்பழத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 6ல இருந்து 7 பேரிச்சம்பழத்தை உள்ள இருக்கிற சீடை ரிமூவ் பண்ணிட்டு இதுல பிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரஷர் குக்கர்ல 1 கப் அளவுக்கு சம்பா கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இந்த கப்போட அளவு 200 கிராம். நம்ம எந்த கப்பால கோதுமை ரவைய அளந்தோமோ அதே கப்பால காய்ச்சி ஆற வச்ச பாலை 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பால் ரொம்ப திக்கா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அடுத்ததா அதே கப்பால 1.5 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிரஷர் குக்கரோட லிட போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விசில் சேர்த்துட்டு கரெக்டா 2 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாருங்க, வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்திருந்த ரவா, அதுக்கப்புறமா வாழைப்பழம், பேரிச்சம்பழம் எல்லாமே நல்லா ஃபைனா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து வேற ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். இந்த சமயத்துல நல்லா சூடா இருக்கும். இது முழுமையா சூடெல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து அப்படியே வேற ஒரு மிக்ஸி ஜார் கப்ல சேர்த்துட்டு இதுல இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதை இப்போ நல்லா திக்கா ஃபைன் பேஸ்டா இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. அதிகமா தண்ணி சேர்த்து அரைக்க கூடாது. கரெக்டா 1/2 கப் மட்டுமே போதுமானதா இருக்கும். இப்போ இந்த அரைச்சு விழுது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா அடுப்புல ஒரு அடிகனமா இருக்கிற மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னெல்லாம் ட்ரை நட்ஸ் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முந்திரி, உலர் திராட்சை, பாதாம் இது மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் நல்லா இப்போ கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற நெய் எல்லாத்தையுமே வடிச்சிட்டு அப்படியே வேற ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பேன்ல பாக்கி மீதமா இருக்கிற நெய்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கேஸோட தீய லோல மாத்திருங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு இந்த கோதுமை மாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த நெய்யிலேயே நல்லா இது போல கலந்து விடுங்க. இப்போ அடுத்ததா நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த விழுது, அந்த கோதுமை ரவை விழுத இப்போ இந்த சமயத்துல இந்த பேன்ல முழுசா இதுல சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கோதுமையும் இந்த அரைச்ச விழுது ஒன்னோட ஒண்ணு ஈவனா மிக்ஸ் ஆகிறது போல கலந்து விட்டுக்கோங்க. இது போல கோதுமை மாவை சேர்க்கறதுனால இந்த ஹல்வாக்கு ஒரு நல்ல பைண்டிங் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கோதுமை மாவு சேர்க்கிறோம். இப்போ இந்த ஹல்வாவோட தித்திப்பு சுவைக்காக 1 கப் அளவுக்கு, அதாவது எந்த கப்பால கோதுமை ரவையை அளந்தமோ அதே கப்பால 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லத்தை மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சேர்த்திருக்க இந்த வெல்லத்துல தூசு மண்ணெல்லாம் இருக்காது, சோ அதனால டைரக்டா சேர்த்திருக்கேன். நீங்க யூஸ் பண்ற வெல்லத்துல தூசு மண் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா வெல்லத்தை தனியா வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதுல வடிகட்டிட்டு வெள்ள தண்ணியை பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா பாருங்க, நம்ம சேர்த்திருக்க வெல்லம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தாராளமா போதும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நீங்க கண்டிப்பா நெய் சேர்க்க தேவையே கிடையாது. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா கலந்து விடுங்க. இன்னொரு விஷயம், நம்ம அரைச்சோல்ல சம்பா ரவை, பேரிச்சம்பழம்லாம், அது கூட நீங்க அத்திப்பழம் சேர்க்கறதா இருந்தா கூட தாராளமா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்ல அதனால சேர்க்கல, உங்ககிட்ட இருந்ததுன்னா தாராளமா கண்டிப்பா சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா பாருங்க, ஹல்வா பேன்ல ஒட்டாம நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்துல நம்ம ஆல்ரெடி ட்ரை நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை இப்போ இதுல சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா ஈவனா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலா ரெடி ஆயிடுச்சு சுவையான சத்தான சம்பா கோதுமை ரவா ஹல்வா. இந்த ஹல்வா சூடா இருக்கும் போது நல்ல தளர்த்தியா இருக்கும். அதுவே ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கட்டிப்பட்டு நல்ல ஹல்வா போல மாறி வந்துடும். கோதுமை ரவையை வச்சு உப்மா தான் பண்ணணுன்றது கிடையாது. நீங்க இது போல வாழைப்பழம், பெரிச்சம்பழம்லாம் சேர்த்து சத்தா சுவையான ஹல்வாவா போல கூட செஞ்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹல்வா ரெசிபியை உங்க வீட்டுல கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.